Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா his first flight அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பார்க்க போறோம். So இது யார் எழுதியிருக்காங்க? லியம் ஓ ஃப்ளஹர்ட்டி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ யூஸ்வலாக ஒரு பேசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? vocabulary பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ கீழே எண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? இங்கே vocabulary கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் படிக்கும் போதும் சரி ஃபஸ்ட்டு க்ளாசரிஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆத்தரை பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் ப்ரோஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு யங் சீகல் இருந்துச்சாம். சரிங்களா? அது என்னன்னா அந்த எட்ஜில் நின்றுட்டு இருந்துச்சாம். ஓகேங்களா? அதுக்கு என்னது சிஸ்டரு பிரதர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஓகே, 2 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் இருந்தாங்கன்னா அது என்னன்னா அவங்க எல்லாருமே அன்னைக்கு முன்னாடி நாள் தான். ஓகேங்களா? நேற்று தான் என்ன பண்ணாங்களா, எல்லாருமே பறந்து போனாங்களாம். சரிங்களா? ஸோ இவனுக்கு என்ன ஆச்சாம்? சரிங்களா? இந்த ஒரு சீ பேர்டுக்கு என்ன ஆச்சாம்? ஓகேங்களா? பறக்கணும்னு ஆசை இருந்துச்சா, ஆனா கீழே போய் அந்த கடலை பார்த்ததும் என்னது பயந்துருச்சா. ஐயோ என்னடா இவ்வளோ ஆழமா இருக்கே, இதுல இருந்து ஒருவேளை நம்மளால பறக்க முடியாம போயிடுச்சுன்னா கீழே விழுந்துருவோமே அப்படின்னு பயந்துருச்சா. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, அது பறக்காம நைட் ஃபுல்லா என்னது அந்த லெட்ஜ்லயே படுத்து தூங்கிடுச்சான். ஓகேங்களா? ஸோ அவனோட 2 பிரதர்ஸ், ஓகேங்களா, லிட்டில் சிஸ்டர் சின்ன தங்கச்சியா இருக்கட்டும் அண்ணனுங்களா இருக்கட்டும், அவங்களோட விங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனை விட சின்னதா இருந்துச்சாம். பட் ஸ்டில் என்னதான் அவங்க எல்லாம் ஜாலியா பறந்து போயிட்டாங்களாம். ஸோ அவங்க பறந்த உடனே அந்த பேர்ட்ஸோட அம்மாவும் அப்பாவும் என்னது ஜாலியா கத்திட்டு இது பெருமையா இது பண்ணாங்களாம். ஆனா அவனுக்கு என்னன்னா அந்த எட்ஜுக்கு போட பறக்கணும்ட்டு இந்த எட்ஜில் போய் நின்ன உடனே என்னது கீழே ஆழமா பார்த்துட்டு அவ்வளவுதான் உயிரே போயிடுச்சா. இங்க இருந்து பறந்து ஒருவேளை எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு மரண பீதியாகி பறக்கவே இல்லையா. சரிங்களா? அதெல்லாம் இப்போ 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பறக்கலன்னு தெரிஞ்ச உடனே அது பக்கத்துலயே என்ன ஆச்சான், யாருமே வரவே இல்லையா. ஓகேங்களா? ஸோ நீ பறந்து வந்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அது பக்கத்துல யாருமே வரலையாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சான், அதோட சிஸ்டர் அந்த பேர்டோட தங்கச்சியும் அண்ணனுங்களும் பறந்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இப்படி பறக்கணும், இப்படி விங்ஸ் வச்சுக்கணும், இப்படி காலை வச்சுக்கணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்குல இருந்து ஓகேங்களா இவங்கெல்லாம் பறந்து போனதுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சரிங்களா? ஒண்ணுமே சாப்பிடல. இதோட அண்ணன் வந்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மீனை பிடிச்சி அதை வந்து என்னது கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாராம். சரிங்களா? ஸோ என்னது சாப்பிட்டுட்டு என்னது சாப்பிடும் போது பெருமையா கத்திட்டு எனக்கு மீன் நானே பிடிச்சிட்டேனே நானே சாப்பிட்டேனேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சோம். அதை பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெருமையா என்ன பண்ணாங்களாம், அதை சுத்தி சுத்தி பறந்து வந்தாங்களாம். சரிங்களா? ஆனா இந்த 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 பேர்டு என்ன பண்ணுச்சான், ஓரமா அப்படியே பாவமா நின்றுட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, வெயில் அடிக்க ஆரம்பிச்சான். பயங்கர வெயிலாம். ஓகேங்களா? அப்படியே வெயில் மூஞ்சில படுதான். ஓகேங்களா? அன்னில இருந்து எதுவுமே சாப்பிடலையா. நேத்து நைட்டுல இருந்து ஓகேங்களா ஓகேங்களா நேத்து நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருக்கு. வெயில் வேற மூஞ்சிலேயே அடிக்குதான். ஓகேங்களா? அங்க என்னதான் ஒரு காஞ்சி போன ஒரு மீனோட வால் இருந்துச்சான். அதை சாப்பிட ட்ரை பண்ணுச்சான். அதுல சாப்பிட மிச்சம் மீதி எதுவுமே இல்லை, வெறும் வால் மட்டும்தான், அதுவும் காஞ்சு போயிருந்துச்சான். ஓகேங்களா? அந்த லெட்ஜ்லயே பாத்தீங்கன்னா இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் நடந்து பார்த்துச்சான். எதனா இருக்கா, ஒரு பிடி அளவுக்காச்சும் எதனா இருக்கா, சாப்பிடுறதுக்கு நமக்கு பயங்கரமா பசிக்குது, எதனா சாப்பிடுறதுக்கு இருக்கான்னு அங்க இங்க தேடி அலைஞ்சுதான். ஆனா இங்க என்னதான் எதுவுமே பெருசா இல்லையா. காஞ்சி போன வேரா இருக்கட்டும், அந்த கூடோட அந்த பிரான்ச்சஸ் இருக்கட்டும், அது இதுதான் இருந்துச்சான். கடைசியில வேற வழியே எல்லாமே என்ன பண்ணுச்சான், அது எந்த முட்டையில இருந்து அது வெளியில வந்துச்சோ அந்த முட்டையோட ஓடையே கடிச்சு மென்னுச்சான். ஏன்னா அவ்வளோ பசி போல. சரிங்களா? அதை எப்படி இருந்துச்சான், இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அவனையே அவன் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சான். ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, அங்கிட்ட இங்கிட்ட நடந்து போச்சா, என்ன பண்றதுன்னு தெரியாம இது கடுப்பாவே இருந்துச்சான். சரி ஓகே குதிக்கதான் முடியல, நம்ம மேல ஏறி எப்படியாச்சும் போலான்னு பார்த்தா கீழே இருக்கிற ஆழத்தை விட மேல இருக்கிற தூரம் இன்னும் அதிகமா இருந்துச்சான். ஐயோ என்னடா பண்றது அப்படின்ட்டு அப்படியே பாவமா பார்த்துட்டு என்னது கடைசியில கத்த ஆரம்பிச்சுதான். ஓகேங்களா? ஆனா என்னன்னா அவங்க அம்மா வந்து அதை பார்த்துட்டே தான் இருந்தாங்களா, ஆனா கண்டுக்காத மாதிரியே உட்கார்ந்துருந்தாங்களா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சான், ஓகே நடந்து போலான்னு பார்த்துச்சு, அங்க இங்க பார்த்துச்சு. அவங்க பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் ஜாலியானது மீன் பிடிச்சி சாப்பிட்டு அங்க என்னது படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து என்னது அவங்களோட ஃபெதர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் இவனை பார்த்துட்டே இருந்தாங்களாம். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கொஞ்சம் மேடான பகுதியில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்களாம். அதுவும் அவங்க காலில் பார்த்தோன்னா என்னது ஒரு மீன் வேற இருந்துச்சான். அதை பார்த்த உடனே இவனுக்கா பயங்கர பசி. ஓகேங்களா? ஃபுட்டை பார்த்த உடனே சரியான கோபமாயிட்டு என்ன பண்ணான்னா அவன் கத்த ஆரம்பிச்சிட்டானா. ஓகேங்களா? எனக்கு பசிக்குது, எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டானா.
இவன் கத்துனதும் அவங்க அம்மாவும் என்னது கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க அம்மா வந்து இவன் கானு கத்த, அவங்க அம்மா கவுல் ஆனு கத்த, எப்படியே மாத்தி மாத்தி கத்துட்டு இருந்தாங்களாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, அவன் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தானா. திடீர்னு என்ன ஆச்சா, திடீர்னு குஷியில கத்த ஆரம்பிச்சிட்டானா. ஏன் குஷியில கத்த ஆரம்பிச்சிட்டானா, அவங்க அம்மா வந்து அந்த மீன் எடுத்துட்டு என்ன பண்ணாங்களாம், அவன் கிட்ட வந்தாங்களாம். சரிங்களா? கிட்ட வந்துட்டு என்ன பண்ணாங்களாம், அவன் வந்து அதாவது பறக்கிறது, அதாவது அவங்க அம்மா அந்த சாப்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி இவன் வேணும்ட்டே சீன் போடுறதுக்காக, அவங்க அம்மாவோட அட்டென்ஷனை இது பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணனா, லெஜ்ஜு ஓரத்துல போய் நின்றுட்டு ஒரு காலை தூக்கிட்டு அப்படியே குனிஞ்சு தூங்குற மாதிரி இருந்தானா. அதனாலதான் அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி பாவம் புள்ள பசியில இருக்கேன்னு சொல்லிட்டு தான் சாப்பாடை எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம், கத்த ஆரம்பிச்சிட்டானே, அம்மா வந்து மீன் கொண்டு வராங்க, சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். என்ன ஆச்சு, இந்த லெஜ்ல சாப்பாடுன்னு இப்ப இங்க லெஜ் இருக்கு, இங்க வந்து இந்த ஓரத்துல இங்க நின்றுட்டு இருக்கான். ஓகேங்களா? இந்த ஓரத்துல இப்படி நின்றுட்டு இருக்கான். அவங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னே இப்படி 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 தாண்டி நின்றுட்டு இருக்கான். ஓகேங்களா? அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா, மீனை கொண்டு வந்து இவங்க எட்டி இப்படி நின்றுட்டு இருக்கான். அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா, மீன் எடுத்துட்டு வந்து இங்க நின்ட்டாங்களாம். இதுக்கு மேல பறக்கவே இல்லையா. வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேனா, ஏன் அம்மா இவ்வளவு தூரம் மீன் எடுத்துட்டு வந்தாங்க, பக்கத்துல வரவே இல்லையே, வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னது ஒரே ஷாக் ஆயிட்டேனா. அதுக்கப்புறம் மீன் இவ்வளவு கிட்டதானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதுல அவனால அந்த பசி மயக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே டைவ் அடிச்சானா. ஓகேங்களா? இப்போ இவ்வளவு எட்ஜ்ல இருக்கா, இங்க இருந்து குதிக்கிறான். குதிக்கும் போது என்ன பண்ணா, அவங்க அம்மா வந்து மேல போயிட்டாங்களாம். உடனே இது என்ன ஆயிடுச்சு, இந்த பறவை அப்படியே கீழே அந்த சீபோர்டு என்னது கீழே போச்சான். ஐயோயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னது கத்திக்கிட்டே கீழே போச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, கீழே போக 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 ஆப்போசிட்ல காத்தடிக்கும்ல, காத்தடிக்கும் போது விங்ஸ் வந்து தானாவே விரிஞ்சுதான். விங்ஸ் விரிஞ்ச உடனே என்னன்னா, கீழே போக அந்த ஸ்பீட் வந்து முன்னாடி விழுந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என்னது அதோட விழுகிற, இப்போ இங்க இருந்து இப்படி விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்னது இப்படி மெதுவா விழுக ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் விங்ஸ் நடுவுல காத்தாட இது இப்படி பண்ணுச்சான். இப்படி பண்ணோன்னு மேல போச்சான். அப்ப நம்ம பறக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அடிச்சுதான், மறுபடியும் மேல போச்சான். இப்படியே அடிச்சு என்ன பண்ணுச்சா, மேல போச்சா. அதுக்கப்புறம் அது சந்தோஷமா ஆயிடுச்சா, அவங்க அம்மாவும் சந்தோஷமா ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் என்னச்சா, இப்படியே மேல பறந்து டயர்ட் ஆயிடுச்சான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அண்ணனுங்களும் தங்கச்சியும் அந்த என்னது கடல்ல வந்து உட்கார்ந்துருந்தாங்களா. சரி நம்மளும் அங்கே போவோம் அப்படின்னு போயிட்டு அந்த கடல்ல போய் கால் வச்சா, காலு தண்ணிக்குள்ள போச்சான். தண்ணிக்குள்ள போனோடனே மறுபடியும் ஐயோ தண்ணிக்குள்ள கால்பது நம்ம மூழ்கிடுவோமோ அப்படின்னு நினைச்சு ஒரே பதட்டம் அடைஞ்சு மறுபடியும் கத்துச்சான். ஆனா என்னாச்சா, தண்ணிக்குள்ள கால் போனதுக்கு அப்புறம் உடம்ப ஓகேங்களா, பாடி வந்து என்னது அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே என்ன இருந்துச்சு, தண்ணியில பட்டதும் அதோட நின்றுச்சா. அது கீழே அது போவே இல்லையா, தட் இஸ் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சா. அது பறந்து வந்து அதுக்கப்புறம் மிதக்க ஆரம்பிச்சோடனே அதோட அம்மாவும் தங்கச்சியும் அக்காவும் அண்ணனுங்களும் என்னது ஒரே சந்தோஷமா எல்லாருமே சூப்பரா பறந்தப்பா, செம்மையா பறந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா கை தட்டி ஜாலியா என்னது என்கரேஜ் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் மீன் பிடிச்சிட்டு எல்லாருமே ஒரே ஃபேமிலியா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் கதை. சரிங்களா? இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பண்ணியாச்சு, கதை சொல்லியாச்சு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, எப்பயுமே நம்ம என்ன பண்ணும், கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அந்த இதுவை படிங்க, அந்த பிங்க் கலர் பாக்ஸஸ்ல போட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கும் என்னது ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, why did the seagull fail to fly? ஏன் பறக்கல? ஏன்னா பயமாயிடுச்சு. பயத்தினால என்னது அதால பறக்க முடியலன்றாங்க. What did the parents do when the young seagull failed to fly? ஸோ பறக்கலன்னு சொன்னோடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அது இருக்கிறதே கண்டுக்காம இருந்தாங்க. ஓகேங்களா? அதை கண்டுக்காம அதை மதிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லாமா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? ஓகே, இங்க இருக்கா. What was the first catch of the young seagull's older brother? So first catch என்னது, இந்த ஹெர்ரிங்கா தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சி சாப்பிட்டுச்சு அதோட பிரதர். கரெக்டா? ஸோ இந்த ஹெர்ரிங்கை தான் என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் பிடிச்சி சாப்பிட்டுச்சுன்றாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் what did the young seagull manage to find in his search for food on the ledge? என்னது, dried tail of a mackerel. கரெக்டா? ஒரு மீனோடைய காஞ்சு போன வாலு கிடைச்சது, அதோட ஒரு ஷெல் கிடைச்சது. கரெக்டா? ஓகே, அதுக்கப்புறம் what did the young bird do to seek the attention of his parents? பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு என்ன பண்ணுச்சு, அப்படியே எட்ஜில் போய் ஒரு காலை அப்படியே அது ஃபெதர்ஸ்குள்ள ஒழிச்சிட்டு அப்படியே அந்த எட்ஜில் அப்படியே தூங்கி விழுகிற மாதிரி சீனை போட்டுச்சு. கரெக்டா? ஓகே, வாட் மேட் த யங் சீகல் கோ சோ மேட்? எதனால அந்த யங் சீகல் வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு? எதனால ஆச்சு? அவங்க அம்மா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து இங்க எட்ஜில் நின்னுட்டாங்க, தாண்டி வரல, பக்கத்துல வரவே இல்லைன்ட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லாமா? ஓகே, வேற என்ன?
ஓகே. why did the young bird utter a joyful scream? எதனால வந்து கத்துச்சு? ஏன்னா வந்து அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வராங்கன்னு தெரிஞ்சதும் ஜாலியா கத்துச்சு. did the mother bird offer any food to the young bird? அம்மா வந்து அந்த young birdக்கு ஃபுட் ஆஃபர் பண்ணாங்களா? கொடுத்தாங்க. பட் என்னது, சாப்பிடுற அளவுக்கு, அதாவது ஆஃபர் பண்ற மாதிரி போனாங்களே தவிர ஆஃபர் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், how did the bird feel when it started flying for the first time? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பறந்தோடனே அதுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷம். அப்போ நம்மளால பறக்க முடியுதா, அப்போ நம்மளும் ஈஸியாக தான் பறந்துருவோம் போலி அப்படின்னு சொல்லிட்டு என்னது, ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். வாட் டிட் த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டூ வென் ஹி ஸ்டார்டட் டு ஃப்ளை? ஸோ அவன் பறக்க ஆரம்பிச்சோடனே ஃபேமிலி என்ன பண்ணுச்சாங்க, தங்கச்சியும் அண்ணாங்களோ அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணாங்களாம், அவனை சுற்றி சுற்றி பறந்தே சூப்பராக பறக்கிறப்பா அது இதுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க, பெருமையாக பேசினாங்க. கரெக்டா? ஓகே. அதுக்கப்புறம் சரி, அவ்வளோதானா? இப்போ கொஷின்ஸ் போயிடலாமா? How was the young seagull's first attempt to fly? So first பறக்கணும்னு attempt பண்ணுச்சா? அப்போ அதோட attempt எப்படி இருந்துச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். How was the young seagull's first attempt to fly? It was a failure ன்னு சொல்லாமா? Because it got scared to fly. சொல்லாமா? அது பறக்க பயந்துருச்சு, அதனால அதோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்படி இருந்துச்சு? ஃபெயிலியரா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். கரெக்டா? How did the parents support and encourage the young seagulls brothers and sisters? So brothers and sisters எப்படி அந்த young seagull வந்து என்கரேஜ் பண்ணுச்சு? எப்படி என்கரேஜ் பண்ணுச்சு? They encircled them how to skim, how to dive, how to catch fish. ஓகேங்களா? ஸோ எப்படி ஸ்கிம் பண்ணணும், எப்படி டைவ் பண்ணணும், எப்படி மீன் பிடிக்கணும், எப்படி பர்ஃபெக்டாக பறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாமா? சரி, அடுத்து என்னது? ஸோ pathetic condition of the young bird என்ன சொல்லலாம்? He ate his own eggshell in hunger. சொல்லாமா? பசியில அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, அவனோட ஷெல்லையா அவன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், அவ்வளவு மோசமான நிலையில தான் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. How did the bird try to reach his parents without having to fly? பறக்காம எப்படி அவன் பேரண்ட்ஸ் கிட்ட போலான்னு யோசிச்சுதான்? By walking, நடந்து போலாம். By walk. ஓகேங்களா? ஸோ நடந்து போகலாம், மேலே இருந்து நடந்து போகலாம், சுற்றி நடந்து போகலாம் அப்படிலாம் யோசிச்சுதான். பட் என்னது, அங்கே நடக்க வழியே இல்லை, கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிற தூரம் இன்னும் அதிகமாக இருந்துச்சாம். ஓகே. Do you think the young seagull's parents were harsh to him? ஆமாம், எஸ், ஹார்ஷாக தான் இருந்தாங்க. Because they let him starve. பசி பட்னியில என்னது இருக்க விட்டாங்க. ஓகேங்களா? பசிச்சா என்னது
ஃபர்ஸ்டா இருந்துக்கோ, பறந்து வரனா வா, உனக்கு சாப்பாடு ரெடி பண்றோம், இல்லைன்னா நீ அங்கேயே பட்னியாவே இருந்துக்கோ, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். ஸோ அது கைண்ட் ஆஃப் ஹார்ஷ் தான். ஓகேங்களா? ஓகே. வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? ஓகேங்களா? ஸோ ஃபைனலி அது எப்படி பறந்துச்சா? The sight of food at his அவங்க அம்மா கால் கிட்ட, கால்ல என்னது, அவங்க அம்மா கால்ல இது இருந்துச்சு, அந்த சாப்பாடை பார்த்ததும் அதெல்லாம் என்ன பண்ண முடியல, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுடான்ட்டு ஒரே தாவு தாவிச்சான். வாட் ஹேப்பன் டு த யங் சீகல் when it landed on the green sea? ஓகேங்களா? கிரீன் சீல இப்ப காலப்பட்டது என்னாச்சா? ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்டட் டு சிங்க், then it started to float. சொல்லாமா? so first என்னாச்சு? மூழ்கிச்சான், தண்ணியில மூழ்கிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சாம்? தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிருச்சாம். ஓகே. ஓகே, இதெல்லாம் என்னது, பெரிய क्वेश्चंस இப்படி கேட்க மாட்டாங்க. சரி, இது என்ன கேக்குறாங்க? ஓகே, இது என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரியும் கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணிட்டு இது என்னது, அட்ஜெக்டிவா, நவுனா, ப்ரிபோசிஷனா, கன்ஜங்ஷனா அப்படின்னு கேட்பாங்க. The young seagull uttered a joyful scream. சரிங்களா? ஸ்கிரீம் என்னது, கத்துறதா, அந்த கத்துற சத்தமா. அப்போ ஸ்கிரீம்ன்றத நம்ம என்ன சொல்லலாம், நவுன் சொல்லலாம். எப்படிப்பட்ட ஸ்கிரீமா இருந்துச்சு? சந்தோஷத்துல கத்துச்சுன்றாங்க. கரெக்டா? சோ அந்த சத்தம், ஸ்கிரீம்ன்றது சத்தம், அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தமா இருந்துச்சு? சந்தோஷத்துல கத்துன சத்தமா இருந்துச்சு. அப்போ நவுன் அதானே டிஸ்கிரைப் பண்ணுது, எப்படிப்பட்ட ஸ்கிரீமா இருந்துச்சுன்னு தானே டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா இதுக்கு என்னவா இருக்க முடியும்? கண்டிப்பா அட்ஜெக்டிவா தான் இருக்க முடியும். கரெக்டா? ஓகே. The young seagull screamed with joy. சந்தோஷத்துல கத்துச்சு அப்படின்றாங்க. screamed with, இங்க screamedன்றது என்னது, verb-ஆ இருக்கு. சோ எப்படி கத்துச்சு? சந்தோஷத்துல கத்துச்சு. சோ சந்தோஷம், joy அப்படின்றது என்னது, அது ஒரு நவுன் தான், பெயர் சொல்லுன்னு நம்ம சொல்லிடலாம். வெரி குட். ஓகேங்களா? The young seagull screamed joyfully. சந்தோஷமாக கத்துச்சு. மூணுமே ஒண்ணுதான். கரெக்டா? screamedன்றது verb. எப்படி ஸ்கிரீம் பண்ணுச்சு? சந்தோஷமாக கத்துச்சுன்னு சொல்லும் போது verb டிஃபைன் பண்ணுதா? எப்படி கத்துச்சுன்னு சொல்லுதா? இப்போ verb டிஃபைன் பண்றதுனால இது என்ன சொல்லுவோம்? அட்வர்ப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஜாய்ஃபுல் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ஜாய்ன்றது நவுன், ஜாய்ஃபுல்லி அப்படின்றது அட்வர்ப். சரிங்களா? அதே மாதிரி இது பாருங்க, the young seabird pretended to be falling asleep. அப்படியே என்னது, தூங்குற மாதிரி நடிச்சுதான். ஓகேங்களா? ஸோ pretended அப்படின்னு சொல்லிட்டு என்னது, பாஸ்ட் டென்ஸோட நமக்கு verb இருக்கு. ஸோ கண்டிப்பா இது என்னது, verb தான். ஆக்ஷனை குறிக்குது, நடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னது, verb தான்ன்றது நமக்கு தெரியும். The young bird made a pretension of falling asleep. தூங்குற மாதிரி நடந்துச்சு. ஸோ made a pretension. மேடுன்றத நம்ம verb. எதை மேக் பண்ணுச்சு? அந்த நடிப்பை நடிச்சதுப்பா அப்படின்றாங்க. ஸோ நடிப்பை நடிச்சதுன்னு சொல்றோம். நடிச்சதுன்றது verb. அந்த நடிப்பு அப்படின்றது என்னது, நம்ம நவுன் தான் சொல்லுவோம், பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். The young bird made a pretentious posture of falling asleep. ஓகேங்களா? அப்படி என்னது, ஒரு போஸ்டர், ஒரு என்னது, என்னது, ஒரு மாதிரியா நின்னுச்சான். ஓகேங்களா? அதாவது நடிப்பா நின்னுச்சான். ஓகேங்களா? நடிப்பா அப்படி தூங்குற மாதிரி நடிப்பை போட்டு நின்னுச்சான். ஓகேங்களா? ஸோ அந்த போஸ்டர் அப்படின்றதானது நம்மளுடைய நவுன். சரிங்களா? ஸோ போஸ்டர் அப்படின்றதானது நம்மளுடைய நவுன். எப்படிப்பட்ட போஸ்டரா இருந்துச்சு? நடிப்பான ஒரு போஸ்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, பிரிட்டன்ஷியஸ் அப்படின்னு சொல்லும் போது அது என்னவா இருக்கு, நவுனை டிஸ்கிரைப் பண்றதுனால இது என்ன சொல்றோம், அட்ஜெக்டிவ்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, டன். அடுத்து அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதோட verb என்ன, இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன, இதோட அட்வர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாத்துலாமாப்பா?
இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குப்பா. இது எப்படி கேட்பாங்கன்னா நம்மளோட கிராமர் போர்ஷன்ல கேட்பாங்க சரிங்களா. கிராமர் பார்ட்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு இருக்கா, அதுல கேட்பாங்க சரிங்களா. ஸோ எக்ஸாஷன் அப்படின்றது டயர்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். இது வேர்பு, சாரி நவுன். அப்போ எக்ஸாஸ்டட்ன்றது வேர்ப் சொல்லலாமா? நமக்கு எல்லாத்துலயுமே வேர்ப் போடுறது ஈஸி, ஆமாவா இல்லையா? மேடுக்கு என்ன சொல்லலாம்? மேடன்னு சொல்லலாம். பெர்ஃபெக்டட் சொல்லலாமா? நமக்கு எப்பயுமே என்னது? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? அட்ஜெக்டிவா? அட்ஜெக்டிவ் என்ன சொல்லலாம்? எக்ஸாஸ்டிவ்னு சொல்லலாமா? எக்ஸாஸ்டிவ் ஒர்க்னு சொல்லலாம், வைடு ரோப்னு சொல்லலாம், மேட் மேன்னு சொல்லலாம். வேற என்னது? பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஸ்கூல்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து அட்வர்பா? அட்வர்ப் என்ன சொல்லலாம்? எக்ஸாஸ்டிவ்லி சொல்லலாமா? மோஸ்ட்லி அட்வர்ப்ல என்ன வரும்னா எல்ஒய் வரும் சரிங்களா. எக்ஸாஸ்டிவ்லி அப்படின்னு சொல்லலாம், வைட்லி சொல்லலாம், மேட்லி சொல்லலாம், பர்ஃபெக்ட்லி சொல்லலாம். ஓகே, ஸோ வைடோட நவுன் என்ன சொல்லலாம்? வைடுன்றது அட்ஜெக்டிவ் ஓகேங்களா. வைடுன்றது நம்ம என்ன சொல்லலாம்? அட்ஜெக்டிவ் சொல்லலாம். அப்போ அதனுடைய நவுன் என்ன சொல்லலாம்? விட்த்னு சொல்லலாம் ஓகேங்களா. வித் ஓகேங்களா. வித்ன்றதானது அதோட நவுனா இருக்கும். இதுவே மேட்னஸ், முட்டாள்தனம், மேட்னஸ் அப்படின்றது என்ன பண்ணலாம்? நம்ம நவுன் சொல்லலாம். அதே மாதிரி பெர்ஃபெக்ஷன் அப்படின்றத நவுன் சொல்லலாம் சரிங்களா. இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது என்ன பண்ணுவாங்க? மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? ஸ்க்ரீமிங் அப்படின்ற ஒரு வேர்பை அட்ஜெக்டிவா மாத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. ஸ்க்ரீமிங் அப்படின்றது என்னது? அட்ஜெக்டிவா மாத்துப்பான்றாங்க. எப்படி மாத்தலாம்? The screaming bird சொல்லலாமா? The screaming bird flew away சொல்லலாமா? ஓகே, ஃப்ளூன்றதான் verb, அவேன்றது என்னது? அட்வர்ப். ஸோ பேர்டு எப்படிப்பட்ட பேர்டா இருக்கு? ஸ்க்ரீமிங், கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பேர்டா இருக்குன்னு சொல்லும் போது இது அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். The young seagull gave out a loud call. லவுட்ன்றது என்னவா இருக்கு? அட்ஜெக்டிவா இருக்கு. அது என்ன பண்றாங்க? அட்வர்பா மாத்த சொல்றாங்க ஓகேங்களா. எப்படி மாத்தலாம்? The seagull shouted loudly சொல்லலாமா? loudன்றது adjective, loudlyன்றது adverb. The bird cackled amusedly while flying. So அந்த amusedly என்ன பண்ண சொல்றாங்க? நவுனா மாத்த சொல்றாங்க சரிங்களா. நவுனா எப்படி மாத்தலாம்? The bird screamed in amusement சொல்லலாமா? The bird screamed in amusement சொல்லலாமா? amusedlyன்றது ஓகேங்களா adverb. நமக்கு என்னது? சாரி, amusedlyன்றது adverb.
நம்ம என்னவா மாத்திட்டோம், இதை நவுனா மாத்திட்டோம். சரிங்களா? The depth of the sea from the ledge scared the seagull. Okay. The adjective மாத்துமா, the deep sea scared the bird. சொல்லாமா? ஸோ அந்த ஆழமான நதி என்ன பண்ணுச்சு, அந்த பேர்டை பயன்படுத்துச்சுன்றாங்க. ஸோ டீப் சி, சீன்றது நவுனு எப்படிப்பட்ட நவுனா இருக்கு, ஆழமான சீயா இருக்கு, அப்போ அது அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். சரிங்களா? The successful flight of the bird was a proud moment for the seagull's family. ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி அது பறந்துச்சுன்னது அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருந்துச்சா, ஒரு பெருமையான ஒரு தருணமா இருந்துச்சா. ஓகேங்களா? ஓகே, ஃப்ளைட்ன்றது என்னது, அதை பறக்கிறத குறிக்குது. அப்போ அது வேர்பா மாற்றும் போது என்ன சொல்லலாம், the bird finally flew away. சரிங்களா? அப்போ இந்த ஃப்ளூன்றதை நம்ம என்ன சொல்லலாம், இதுவும் பறக்கிறது பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் இன்னும் நிறைய பார்க்கணுமா, லைக் இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா, அல்லது இந்த மாதிரி கண்டென்ட் மட்டும் சொல்லி நம்ம செஷன்ஸை கொண்டு போகலாமா அப்படின்றத உங்க கையில தான் இருக்கு. என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றத நீங்க தான் பார்த்து சொல்லணும். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, மறக்காம கமெண்ட் செஷன்ல போட்டுருங்க. அண்ட் டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு நமக்கு இந்த செஷன்ஸ் இருக்கும். நம்மளோட ஸ்கெடியூல் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் செஷனை மறக்காம லைக் போட்டுருங்க. யார் யாரெல்லாம் ஜெனரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்றாங்களோ எல்லாருக்குமே இந்த செஷனை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.